பாருங்கள். நவ் ரீட் த லெட்டர் ஃப்ரம் ஜவஹர்லால் நேரு டு ஹிஸ் டாட்டர் இந்திரா. இந்திராவுக்கு நேரு எழுதியது, தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தை தான் இப்போ பற்றி படிக்க போகிறோம். சென்ட்ரல் பிரிசன் நைனி. எங்கே இருக்கார் அவர்? மத்திய சிறைச்சாலை நைனியில் அக்டோபர் 26, 1930, 1930 அக்டோபர் 26 இருக்கார். ஓகே. மை டியர் இந்திரா, ஆன் யுவர் பர்த்டே யூ ஹாவ் பீன் இன் தி ஹேபிட் ஆஃப் த ரிசீவிங் present and good wishes. உனது பிறந்த நாளன்று நீ பரிசுகளின் நல்வாழ்த்துக்களையும் வழங்க பெறுவாய் அப்படிங்கிறாரு. அதான் சொல்கிறாரு. ஆன் யுவர் பர்த்டே யூ ஹாவ் பீன் இன் தி ஹேபிட் ஆஃப் த ரிசீவிங் present and good wishes. உனது பிறந்த நாளன்று நீ பரிசுகளையும் நல்வாழ்த்துக்களையும் வழங்க பெறுவாய். உனக்கு நல்வாழ்த்துக்களை இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறார். அதான் குட் விஷஸ் யூ வில் ஸ்டில் ஹாவ் இன் ஃபுல் ஷோர். பட் வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் டு யுவர் ஃப்ரம் நைனி பிரிசன். அங்கே என்னென்னா, அவர் நைனி சிறைச்சாலையில் உனக்கு நான் என்ன பரிசை அனுப்ப முடியும்? அதான் கேட்குறான். என்ன அவர் சிறையில் இருக்கார். அதான் கேட்குறாரு. வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யுவர் ஃப்ரம் நைனி பிரிசன். உனக்கு நான் என்ன பரிசு அனுப்ப முடியும்னு அப்படின்னு கேட்குறாரு. மை ப்ரெசன்ட் கேன் நாட் பி வெரி மெட்டீரியல் ஆர் சாலிட். அதான் சொல்கிறார் பாரு. எனது பரிசு வெறும் பண்டமாகவோ அல்லது பொருட்களாகவோ இருக்க முடியாது. அங்கே தான் அவர் ஜெயிலில் இருக்கார். அவைகள் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் உகந்ததாக இருக்கும். மேலும் நான் அனுப்பும் பரிசுகளை உயரமான சிறைச்சாலையின் சுவர்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறாரு. எப்படி? மை ப்ரெசன்ட் கேனாட் பி வெரி மெட்டீரியல் அண்ட் சாலிட். தே கேன் பி ஆஃப் த மைண்ட் அண்ட் த ஸ்பிரிட். திங் தட் ஈவன் தி ஹை வால் ஆஃப் த பிரிசன் கேனாட் ஸ்டாப். அதான் சொல்கிறானே, என்னுடைய மெட்டீரியல்லாம் கிடையாது, என்னோடய பரிசு பொருட்கள் பெட்டகம் மெட்டீரியல்லாம் அனுப்ப முடியாது. ஏன்னா த கேன் பி திஸ் மைண்ட் ஆஃப் த ஸ்பிரிட். என்னோடய பரிசு பொருள் எப்படி மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஸ்பிரிட் திங்ஸ் தட் ஈவன் த ஹை வால், அந்த நைனி சிறைச்சாலை தடுத்து கூட நிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள். யூ நோ sweetheart, how I dislike sermonism and doling out good advice. இனியவளே. அதான் சொல்கிறான் பாரு. ஸ்வீட் ஹார்ட், பிரசங்கம் செய்வதை, நல்ல அறிவுரைகள் கூறுவதை நான் எவ்வளவு வெறுக்கிறேன் என்று உனக்கு தெரியுமல்லவா. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. யூ நோ ஸ்வீட் ஹார்ட் ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மோனிசம் அண்ட் டோலிங்ஸ் அவுட் குட் அட்வைஸ். ஐ ஹாவ் ஆல்வேஸ் தட் தி பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இன் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட் ரைட். தான் சொல்கிறானே. அவள் என்ன சொல்கிறான்? இனியவளே. அவள் சின்ன பொண்ணு தானே. இந்த பிரசங்கம் செய்வது, நல்ல அறிவுரை கூறுவதையும் நான் எப்படி, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவ்வளவு வெறுக்கிறேன் என்று அவருக்கு தெரியுமல்லவா. சரி, இது சரியல்ல. எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்யக்கூடாது என்று கண்டறிய பேசணும். கலந்து உடையால் செய்வது தான் சிறந்தது வழி என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதான் சொல்கிறார் இந்த இடத்துல. ஐ ஹாவ் ஆல்வேஸ் தாட் தட் தி பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் தென் வாட் இஸ் நாட் ரைட், வாட் ஷுட் பி டோன்ட் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டோன் இஸ் நாட் பை கிவன் எ செர்மோன். அப்போ எது நல்ல விஷயம், எது கெட்ட விஷயம் எல்லாம் பேசும். உனக்கு என்ன சில உண்மைகளை வெளிக்கொண்டு கலந்துரையாடை உன்னுடைய உரையாடு போதனை என பேச்சுக்களை நான் விரும்புகிறேன். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, செர்மோன்ஸ் மீன்ஸ்னால் நீதி போதனை.
அதான் செர்மோன்ஸ். செர்மோனி விச் இஸ் எ பிரிஸ்ட் கிவ்ஸ் எ டாக் அண்ட் தன் ரிலீஜியஸ் அண்ட் மாரல் சப்ஜெக்ட் டிஸ்கோர்ஸ் ப்ரீச்சிங்ஸ். நீதி போதனை, அதாவது மத பிரசங்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் அந்த இடத்துல சொல்கிறார் செர்மோன்ஸ். அதான் அது சொல்கிறது. கலந்து உரையாடல், சில உண்மைகளை வெளிக்கொணரும், உன்னுடன் உரையாடிய போதன எனது பேச்சுக்களில் நான் விரும்புகிறேன். மேலும் நான் நிறைய விஷயங்கள் குறித்து கலந்துரையாடல் செய்துள்ளோம். ஆனால் உலகம் பறந்து விரிந்து நம்முடைய உலகை தாண்டி அற்புதமான உலகங்கள் உள்ளது. அதான் சொல்கிறார் பாரு செர்மோன்ஸ். பட்டு பை டாக்கிங் and discussing and out of the discussions sometimes a little bit of truth come out. அதான் உண்மைகளை பேசணும். I have liked my talk with you and we have discussed many things. டிஸ்கஸ் பண்ணுறாரு. இதை அனைத்தையும் கூறிவிட்டு ஏதோ ஞானி ஆகிவிட்டோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது, மிதக்கக்கூடாது. கற்பதற்கு சலித்து கொள்ளவும் மாட்டார்கள். But the world is wide and then beyond our the world lie other wonderful and then mysterious world. None of us need never be bored and imagine that we have learned everything worth learning and become very wise. அதான் சொல்கிறார, நம்ம ஒரு பெரிய ஞானி உங்கள் உள்ளது, ஆனால் கற்க வேண்டிய அனைத்தையுமே கற்றுக்கிட்டோம். என்ன பெரிய ஞானி போல் இருக்கக்கூடாது, கற்பனையாக மிதக்கக்கூடாது, சலித்து கொள்ளவும் மாட்டார்கள், எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. சரியா? அதான் சொல்கிறார். அடுத்து பாருங்கள் லெட்டரில். பட் வாட் ஆம் ஐ டு டூ தென். அதான் சொல்கிறான் பாரு. ஆனால் நான் என்ன செய்வது. அதான் சொல்கிறா பாரு. ஆனால் நான் இங்கே என்ன செய்வது. A letter can hardly take the place of your talk. At best it is one of sided affair. Imagine that I have made a suggestions to you for you to think over as if we really were having a talk. ஆனால் நான் என்ன செய்வது. ஒரு கடிதம் பேசும் உணர்வை தர முடியாது. தான் ஒருதலை பட்சமாக அதான் சொல்கிறார் பாரு. டேக் த பிளேஸ் ஆஃப் எ டாக் எ பெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் சைடட் அஃபியர். அதான் சொல்கிறார் பாரு. கடிதம் பேசும் உணர்வுகளை தர முடியாது. நான் ஒருதலை பட்சமாக செயலாகத்தான் இருக்க முடியும். நீ சிந்திப்பதற்கு நான் ஒரு ஆலோசனை கூறுகிறேன். அது எப்படி இருக்குமா? இருவரும் ஆலோசனை கூறும்போது பேசிக்கொண்டிருப்பதை போல கற்பனை செய்து கொள். இந்த தேசத்தில் வாழ்ந்த சிறந்த ஆண்களை, பெண்களை, சிறந்த காலகட்டத்தை, வரலாற்று பற்றி படிக்கிறோம். அதான் அந்த இடத்துக்கு கொண்டு வரார். அதான் அந்த இடத்துல கொண்டு வந்து சொல்கிறார் பாரு. அதான் த இமேஜின் தட் ஐ ஹாவ் மேட் எ சஜஷன் யூ ஹாவ் டு யூ திங்க் ஓவர் அஸ் இஃப் யூ ரியலி வேர் ஹேவிங் எ டாக். ஆலோசனை கூற நான் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை போல் கற்பனை செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசம் அதான் சொல்லாமை. In history we read a great pride in the life of the nation of great men and the women. Do you remember how passionate you were when you first read the story of John? வசீகரத்தில் பேஷனேட் மீன்ஸ்னா வசீகரம் பண்ணுறது. Joan of Arc and however the ambitions was to be a something like here. Ordinary men and women are not usually heroic. அதான் சொல்கிறான் பாரு. ஜோன் ஆஃப் ஆர்க்குங்கிறது கதை முதலில் படித்து முடிந்தது.
நீ எந்த அளவு அந்த கதாபாத்திரத்தில் கவரப்பட்டாய் என நினைத்திருந்தாயா? அதான் கேட்குறான், கொஸ்டின். நினைத்தாயா அப்படிங்கிறாரு. மேலும் ஜோன் ஆஃப் ஆர்க்கை போல நீயும் ஏதாவது செய்ய வேண்டும் என லட்சியம் மேற்கொண்டாயா? அதான் அடுத்தது. ஆர்டினரி மேன் அண்ட் உமன் ஆர் நாட் யூஸ்வலி ஹீரோயிக். They think of their breed and then better of their children's, of their household worries and dislikes. But a time comes when a whole people become interested in a great cause than history help even. அதான் அதில் சொல்கிறார் பாரு. Something like here. அதான் சாதாரண ஆண்கள் பெண்கள் வழக்கமாக ஆர்டினரியா ஆர்டினரிஸ் எப்படி இருக்காங்கன்னா, அதாவது பாராட்டத்தக்கவராக இருக்க மாட்டார்கள். அவர்கள் தாங்கள் உணவினை, தங்களுடைய குழந்தைகள், தங்கள் குடும்ப வேலைகள் போன்றவற்றை பற்றி சிந்திப்பார்கள். ஆனால் சாதாரண மக்களும் மிகப்பெரிய செயலுக்கு ஆர்வம் காட்டும் காலம் வரும். அதாங்க நான் சொல்கிறேன். ஆர்டினரி மேன் அண்ட் உமன் யூஸ்வலி ஹீரோயிக். ஒரு நாள் சாதாரணமாக இருக்கவங்களும் எப்படி இருக்கலாம்? த திங் ஆஃப் தேர் இஸ் பெட்டர் அண்ட் தென் பெட்டர். தேர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ஓரிட் அண்ட் தென் டாக் அண்ட் த லைக் அப்படிங்கிறாங்க. சாதாரண மக்களும் என்ன பண்ணுறாங்க? மிகப்பெரிய செயலுக்கு ஆர்வம் காட்டும் காலம் வரும் என்று அப்பொழுது அந்த கடிதத்தில் எளிமையான மற்றும் சாதாரண ஆண்களும் பெண்களும் வீரர்களாக மாற வரலாறு உதவுகிறது. பெரிய தலைவரிடந்து இருக்கும் ஏதோ ஒன்று அனைத்து மக்களையும் அதை கவர்ந்தெழுத்து அவர்கள் செயலுக்குரிய அன்பு துன்பங்களுக்கும் மாறும். அதான். பட் எ டைம் கம்ஸ் வென் எ ஹோல் பீப்புள் பிகம் இன்ட்ரெஸ்ட் இன் த கிரேட் ஹவுஸ் தன் ஹிஸ்ட்ரிஸ் ஹெல்ப் ஈவன் சிம்பிள் ஆர்டினரி மென் அண்ட் உமன் டு பிகம் எ ஹீரோஸ். ஒரு நாள் அவங்களும் சிம்பிளாக இருக்கவங்க ஹீரோவாக ஆயிடலாம். பெரிய குடும்பத்துக்கு அவங்க பெரிய ஆளாக இருந்துருவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு, சொல்லியிருக்காரு. கிரேட் லீடர்ஸ் ஹாவ் சம்திங் இன் தம் விச் இன்ஸ்பயர் எ ஹோல் பீப்புள் அண்ட் தென் மேக் தம் டு கிரேட் டீட்ஸ். அதான் சொல்கிறார் பாருங்க. இந்த இடத்துல கவர்ந்து இழுக்கும் அவர்களை சேர்க்கூடிய அனைத்து மக்களையும் கலந்து இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் மிகுந்த அன்பும் துன்பங்களுக்கும். அதான் டீட்ஸ்னா கிரேட் டீட்ஸ் மீன்ஸ்னா செயல். த ப்ரூவ் ஆஃப் த நோபல் ஆக்ட். எப்படி இருக்குது? செயல் செய்கிறது. மிகப்பெரிய கிரேட் ப்ரௌனா தைரியமாக. டீட்ஸ் இன் இந்தியா இஸ் கிரேட் லீடர்ஸ். இன் இந்தியா அவங்கள தூண்டி விடுகிறது. அனைவரிடம் மிகுந்த அன்பும் துன்பப்படுவோருக்கு உதவ ஆர்வம் இருக்குது பாரு. த கிரேட் லீடர்ஸ் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் ஆல் ஹூ சஃபர் ஃப்ரம் எக்கர் டு ஹெல்ப் மெதம் ஹேஸ் இன்ஸ்பயர் அவர் பீப்புள் டு கிரேட் ஆக்ஷன் அண்ட் த நோபல் சாக்ரிஃபைஸ். ஹி ஹாஸ் ஹெல்ப்டு டு மேக் த ஸ்டார்விங் தி போர் அண்ட் தென் ஸ்டார்வுடுன்னா உனக்கு தெரியும், பட்டினியாக இருக்கிறது. போர் அண்ட் தென் அப்ரெஸ்டு ஃப்ரீ அண்ட் தென் ஹாப்பி. அப்ரெஸ்டு மீன்ஸ் என்னது? துன்புறுத்துதல், ஒடுக்கப்படுதல், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதான் பட்டினியில் வாடுவதையும் ஏழைகளையும் ஒடுக்கப்படுவதையும் விடுவித்து சந்தோஷம் வாழ அவர்கள் உதவுகின்றனர் அப்படிங்கிறார். வெரி ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. யாருக்கு? அவர் எழுதின கடிதத்தில், பொண்ணோட கடிதத்தில். சரிங்களா? அடுத்து யாருன்னா முக்கியமான யார்? பாபுஜி இஸ் எ ப்ரீசன். பாபுஜி சிறையில் இருந்தாலும் அவரது வசீகரமான வார்த்தைகள் கோடிக்கணக்கான இந்தியர்கள் இதயத்தை தேடிவிட்டது. அதான் சொல்கிறான் பாரு. பாபுஜி இஸ் எ ப்ரீசன் பட் த மேஜிக் ஆஃப் த மெசேஜ் ஹேஸ் ஸ்டோலன் தீஸ் ஹார்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் மில்லியன்ஸ். பல மக்கள் மனதில் திருடப்பட்டது. மென் அண்ட் உமன்ஸ் அண்ட் ஈவன் லிட்டில் சில்ட்ரன்ஸ் கம் அவுட் ஆஃப் தியர் லிட்டில் cells and then become India soldiers of the freedom in India. Today we have making histories. அதான் சொல்கிறானே, பல ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறிய குழந்தைகள் கூட அவர்களது சிறிய கூட்டை விட்டு வெளியே இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களாக
பரிமாறிவிட்டார்கள் இருக்கிறார்கள். இன்று இந்தியாவில் நம் வரலாற்றை உருவாக்க கொண்டிருக்கிறோம். And you and then I are fortunate to be see his happening before our eye and to take some part ourselves in great drama. அதனால் அவர் என்னென்னா சுதந்திர போராட்ட வீரர்களாக மாறணும். இந்தியாவில் எப்படி இருக்கணும்? இந்தியா சோல்ஜர்ஸ் ஃப்ரீடம்ஸ் எப்பயுமே எப்படி இருக்கணும்? இந்தியாவில் நம் வரலாற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை நாம் கண்களால் காணவும் மிகப்பெரிய நாடகத்தில் பங்கு பெற முடிந்த நீயும் நானும் செய்ய பாக்கியம் கொள்ளணும். ஒரு ட்ராமா போல் பாக்கியம் கொள்ளணும் அப்படிங்கிறத பாபுஜியை பார்த்து நம்ம என்ன ஆண்கள் பெண்களும் மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, if we are to be India's soldiers, we have to respect India's honors, and then honors is a sacred trust. நாம் இந்திய வீரர்கள் இருந்தாலும் இந்தியாவின் பெருமையை மதிக்க வேண்டும் மற்றும் அந்த பெருமை ஒரு புனிதமான நம்பிக்கை. எது சரி எது சரியில்லை எனவும் நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக காரியம் அல்ல, எளிதான காரியம் அல்ல. அது எப்படி இருக்கணும்? அதான் சீக்ரெட் ஹானர்ஸ் ட்ரஸ்ட்டு. சீக்ரெட்னா என்ன? புனிதமான ட்ரஸ்ட். இட் இஸ் நோ ஈஸி மேட்டர் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் தென் வாட் இஸ் நாட். ஒன் லெட்டர் டெஸ்ட் ஐ ஷல் ஆஸ்க் யூ டு அப்ளை whenever you are in doubt. அதான் சொல்கிறான் பாரு, நீ எப்பொழுதெல்லாம் சந்தேகத்தில் இருக்கிறாயோ அப்போது நீ ஒரு சிறிய சோதனை மூலம் உன்னை சோதித்துப்பார் அப்படிங்கிறதாங்க. நெவர் டு எனிதிங் இஸ் எ சீக்ரெட் ஆர் எனிதிங் தட் யூ வுட் விஷ் டு ஹைட். ஒரு சிறிய சோதனையை சோதித்துப்பார் என கூறியிருக்கிறேன். ரகசியமாக எதையும் செய்யாதே அல்லது நீ செய்ய விரும்பும் எதையும் மறைக்காதே. அதான் அந்த இடம் சொல்கிறாரு. நெவர் டு எனிதிங் இன் ஏ சீக்ரெட் ஆர் எனிதிங் தட் யூ வுட் விஷஸ் டு ஹைட், ஃபார் தே டிசைர் டு ஹிட் எனிதிங் means that you are afraid, and fear is a bad thing and then unworthy of you. Be brave and all the rest follow. அதாவது ரகசியமாக எதையும் செய்ய நினைக்க வேண்டாம், அதை மறைக்காத, உனது விருப்பத்தை நீ மறைத்தாலும் நீ பயப்படாத என்றும் அர்த்தம். மேலும் பயம் இருக்கும் ஒரு தீய விஷயம், அது உன்னை வீணாக்கிவிடும். நீ தைரியமாக இரு, மேலும் மற்ற அனைத்தையும் உன் பின்னால் வரும். அதான் அந்த இடத்துல சொல்கிறார். அண்ட் தி ரெஸ்ட் ஃபாலோ அன்வர்த்தி. பயப்படாத, எதை வேணாலும் முன்னாடி செஞ்சுட்டே இரு, தைரியமாக செய், உன்னால் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தன் மகளுக்கு எழுதிட்டுருக்கார் கடிதத்தில். பாபுஜியை தான் அவர் ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல. அதான் சொல்கிறார் பாரு, you know that in our great freedom movement under பாபுஜி leadership. அதான் சொல்கிறான் பாரு, பாபுஜியின் தலைமையினால் கீழ் நடைபெறும் நமது மாபெரும் விடுதலை இயக்கத்தில் என்ன சொல்கிறாரு? You know that in our great freedom movements under Babuji's leaders there is no room for secrecy or hiding. We have nothing to hide. We are not afraid of what we do or what we say. அதான் சொல்கிறார் பாரு, பாபுஜி தலைமையிலான கீழ் நடைபெறும் நமது மாபெரும் விடுதலை இயக்கத்தில் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் அண்டர் பாபுஜி ரகசியத்திற்காகவோ மறைப்பதற்காகவோ இடமில்லை என்பது உனக்கு தெரியும். நாம் மறைப்பதற்கு ஏதுமில்லை. நாம் என்ன செய்கிறோமோ அல்லது என்ன செய்கிறோம் என்பது பயம் இருக்கக்கூடாது. பயம் இருக்கக்கூடாது. வாட் வி டூ
we do or what we say. We walk in the sun and in this light. Even so, in our private lives, let us make friends with the sun and work in the light and do nothing secretly. And if you do so, my dear, you will grow up a child of the light, unafraid and then serene and unruffled, whatever may happen. அதான் சொல்கிறார் பாரு. நமது சூரிய ஒளியிலும் அதான் சொல்கிறான் பாரு, இந்த சன் இன் தி லைட் அண்ட் நமது சூரிய ஒளியிலும் கூட பகலிலும் விளக்கொளியும் இரவிலும் வேலை செய்கிறோம், வெளிச்சத்தில் தான் வேலை செய்கிறோம். நமது சுய வாழ்வில் கூட பகல் நண்பர்கள் இருக்கலாம், விளக்கின் ஒளியில் வேலை செய்யலாம். ஆனால் இரகசியமாக எதையும் செய்யக்கூடாது. இவ்வாறு செய்தால் எனது அன்பிற்குள்ளவளே, நீ வெளிப்படையாக இருந்தால் எனது குழந்தையாக வருவாய். என்ன நடந்தாலும் பயப்படாமல் அமைதியாக கவலை கொள்ளாமல் இருப்பாய். அதான் சொல்கிறார் இந்த இடத்துல. பயப்படாத, யாருக்கும் எதுவும் செய்யணுங்கிற பயப்படாத, நீ உண்மையாக செய்ய. சீக்ரெட்டு புனிதமான, ஸ்ரீனி மீன்ஸ்னா அமைதியான, அன்ட்ரூஃபுல் மீன்ஸ்னா கலக்கமுறாமல் இரு. எதையுமே என்னது பயப்படாமல் வெளிப்படையாக செய் அப்படிங்கிறதான் இந்த பேராவில் ஒரு எழுதியிருக்கார், லெட்ரு சொல்லியிருக்கார். ஐ ஹாவ் ரிட்டன் ஏ வெரி லாங் ஆஃப்டர் டு யூ அண்ட் கெட் தேர் இஸ் ஸோ மச் ஐ வுட் லைக் டு டெல் யூ. ஹவு கேன் எ லெட்டர் கண்டெயின் இட்? நான் மிக நீளமான கடிதம் உனக்கு எழுதிவிட்டேன். எனினும் இன்னும் நிறைய உன்னிடம் பேச விரும்புகிறேன். ஒரு கடிதத்தால் எவ்வளவு விவரங்களை தான் தாங்க முடியும்? விடைபெறுகிறேன் சிறியவளே. இந்தியாவிற்கு சேவை செய்யும் ஒரு வீரமுள்ள வீராங்கனையாக வளர்க. எனது அன்பு வாழ்த்துக்களும் உரிதாகட்டும். அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. ஐ ஹாவ் ரிட்டன் எவ்ரி லாங் ஆஃப்டர் டு யூ and get there is so much I would like to tell you. How can a letter contain it? Goodbye, little one, and may you grow up into a brave soldier in India's service. With all my love and good wishes, your loving father. எவ்வளோ அழகாக, எவ்வளோ தெளிவாக தன் மகளை எப்படி இருக்கணும் அதான் சொல்கிறாங்க பாரு. பெரிய கடிதம் எழுதிட்டேன், நீளமான கடிதம் ஒன்று எழுதிட்டேன், ரிட்டன் எவ்ரி லாங் லெட்டர். ஆனால் அந்த லெட்டர் எப்படி இருக்குது? எனினும் நிறைய உன்னிடம் பேச விரும்புகிறேன். ஒரு கடிதத்தால் எவ்வளவு விவரத்தை சொல்லணுமோ அவ்வளோ விவரத்தையும் நான் எழுதி சொல்லிட்டேன், தாங்க முடியுமோ அதை சொல்லிட்டேன். ஆமாம், விடைபெறுகிறேன் சிறியவளை. இந்தியாவின் சேவை செய்யும் வீரமுள்ள வீராங்கனையாக இரு. எனது அன்பு மகள் வாழ்த்துக்கள். அன்பு மகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் யார், நேருஜி, தன் மகளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இப்படி தான் இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும், இரவு நேரம் பகல் நேரம்னு இல்லாமல் எல்லாமே ஒரே நேரமாக வாழணும். பாபுஜியை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அழகாக தன் மகளுக்கு எழுதியிருக்கிறாரு. சொல்கிறது புரியுதாப்பா? தமிழ் மீடியம். இந்த தன் மகளுக்கு எழுதிய கடிதம் ஒரு ஜெயிலில் இருந்து எழுதியிருக்கிறாரு. பாபுஜியை மென்ஷன் பண்ணி அழகாக இப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்போ நம்ம எதையுமே தெரியலை அப்படின்னு இருக்கக்கூடாது. தெரியுதோ தெரியலையோ நம்ம படித்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஆமாம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வந்தாங்க அப்படி கிடையாது. தன் மகள் எப்படி இருக்கணும், நாட்டுக்கு வீரம்னா பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலே இருந்துக்கிட்டு எழுதியிருக்கிறார். அது மிகப்பெரிய லெட்டர். வேர்ல்டு கிளம்பஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் 196 லெட்டர்ஸ், 196 பக்கங்கள் கூடிய தொகுப்பெல்லாம் எழுதப்பட்டது இவரோட கடிதங்கள். சரியா? ஓகே, நல்லா படித்து பாருங்கள், புக்கு வச்சு. ஓகேவா?